லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாரு, இன்னும் என்ன பண்ற? அவங்க வந்து நம்மள புடிச்சிட்டு போறாங்க. சீக்கிரம் வா. வந்துட்டான் கிலா. சாரு குடு. ஏய், எங்க போற? இன்னும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணனும். ஐயோ, நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிரல. சரி வா போலாம். சாரு, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். சாரு வா. சாரு வரேன். வா சாரு. சீக்கிரம் ஆட்டோ. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இங்கதான் சிப் இருக்குன்னு மேப் காட்டுது. ஆனா எந்த வீடுன்னு தெரியலையே. சாரு எங்க இருக்கான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சார், அந்த ட்ராக்கிங் மேப்ல எக்ஸாக்ட்டா ஜிப்போட பிளேஸ் எங்க இருக்குன்னு பாருங்க சார். அத வச்சு நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிடலாம்ல. வெயிட் பண்ணுங்க. லொகேஷன் இங்கதான் இந்த தெருவோட முனையில காமிக்குது. என்ன சார் சொல்றீங்க? இவ்வளவு நேரம் சிப் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. இப்ப திடீர்னு மூவ் ஆகுது. அப்போ அகிலனும் சாருவும் தப்பிச்சு போறாங்களா? சார், அவங்க தப்பிக்கவே விடக்கூடாது சார். மூவ் ஆயிடுச்சுல, இப்ப லொகேஷனை ஃபாலோ பண்ணலாம் வாங்க சார். சிப்போட லொகேஷன் இந்த தெருவோட கடைசியில தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அப்போ பக்கத்துல தான் இருப்பாங்க. சீக்கிரம் கார்ல இருங்க, வாங்க போலாம். சரி. கிலா, அவங்க கிட்ட மட்டும் நம்ம சிக்கணும். அவ்வளவுதான், நம்ம ரெண்டு பேரையும் சின்னாபின்னமாக்கிடுவாங்க. கிலா, நீ மட்டும் சிப்ப கண்டுபிடிக்காம இருந்த நம்ம கதை மொத்தமா காலி. நம்மள புடிச்சு கோர்ட்ல ஆஜர் பண்ணி உடனே இந்த திருமரனை வெளியில கொண்டு வந்திருப்பா. ஜஸ்ட் மிஸ் ஆக்கிலா, நம்ம தப்பிச்சிட்டோம். பாஸ்போர்ட் நல்லா உள்ள வை. அகிலா, அம்மா அந்த சிப் எங்க? அகிலா, அது நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு ஈஸியா ட்ராக் பண்ணி துரத்த ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன பாக்குற அகிலா? அந்த சிப்பை எடுத்து தூக்கி போட்டுடலாம். லொகேஷன் பாயிண்ட் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் 100 மீட்டர் தான் காமிக்குது. ஆனா அகிலனும் சாருவும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், இன்னும் 50 மீட்டர் தான் சார் காமிக்குது. அகிலன் சாருவும் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். 50 மீட்டர்ல அகிலனும் சாருவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. சார், சிப்பை தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சார். ஆதிரா, என்ன சொல்ற? காருக்கு முன்னாடி யாருமே இல்ல. அப்படியே போனாலும் பைக் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அதை பார்த்தா அகில மாதிரி தெரியலையே. அந்த பைக் லொகேஷன் பாயிண்டா காமிச்சிட்டு இருக்கு. இது ஏதோ குழப்பம் இருக்கு. பைக் நிறுத்தினா தெரிஞ்சிடும்.
சிப்பு பைக்ல இருக்கிற மாதிரி தான் காட்டுது சார். என்ன சார் வண்டி ஓட்டுறீங்க? எதுக்கு காரை குறுக்க போட்டீங்க? நான் போலீஸ்டா. சார் 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 நான் எதுவுமே பண்ணல சார். என்ன அகிலா? சாரு, அவங்க நிச்சயமா சிப்பை ட்ராக் பண்ணுவாங்க. ஆனா துரத்த போறது நம்மளே இல்ல. நம்மளே இல்லையா? அப்போ வேற யாரை துரத்துவாங்க? ஏ ஆதிரா, எங்களுக்கா ட்ராக்கிங் சிப் வைக்கிற? இப்ப பாரு, உன்னை கதற விடுறேன்டி. என்னது போலீஸ்காரனா? பிரச்சனைலாம் ஒன்றும் வந்துடாத. அதெல்லாம் ஒண்ணு வராது. நீ ஏன் பயப்படுற? பயப்படலாம் இல்லை, இவ்வளோ அழகான பொண்ணை மிஸ் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் நீ ஒண்ணும் யோசிக்காத. நீ எப்ப வருவ? இதோ 10 நிமிஷத்துல உங்க வீட்டில் இருப்பேன். சரி. எப்படி? அப்போ அந்த சிப் அந்த பைக்ல தான் இருக்கா? அப்போ இந்நேரம் அந்த ஆதிரா அந்த பைக்காரனை தான் துரத்திட்டு இருப்பா இல்ல? ஆமா, அவன் எந்த திசைக்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் அந்த ஆதிரா பேயா துரத்திட்டு அலைவா. எப்படியோ அகிலா, நம்ம தப்பிச்சிட்டோம். அவ நல்லா அலையட்டும். என்ன இப்படி நிம்மதி இல்லாம அலைய விட்டால, அவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். சிப் இங்க இருக்கு. அப்ப நம்ம வச்சு சிப்ப அகிலன் கண்டுபிடிச்சிருக்கான். சார், நம்மள டைவர்ட் பண்றதுக்காக பைக்ல சிப்ப வச்சுட்டு அகிலன் சாருவும் தப்பிச்சிட்டாங்களா சார்? ஆமா. கஷ்டப்பட்டதெல்லாமே வீணா போயிடுச்சு சார். ஏய் போடா. வர சார். ஓ சாருவை பிடிச்சிருவோன்னு நம்பிக்கையா இருந்தோம். அகிலனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கோம்? கடைசி நேரத்துல தான் அவன் சிப்ப கண்டுபிடிச்சிருக்கான். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா 2 பேருமே சுத்தி வளைச்சிருக்கலாம். இப்ப அவங்க எங்க போனாங்கன்னே தெரியலையே. அப்ப நான் மறுபடியும் சாரு கிட்ட தோத்துட்டேனா? அம்மா, அப்பாவையும் அவரையும் நம்ம வெளியே கொண்டு வரவே முடியாதாமா?
என்னம்மா, என்ன விஷயம்? மறுபடியும் ஆதிரா மேல ஏதாவது சந்தேகப்பட்டு சொல்ல வந்திருக்கீங்களா? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்மே ஆயிடுச்சு. என்னம்மா உளறீங்க? ஆமா, நான் உளறேன் தான். ஏன் கத்துறேன்னே வச்சுக்கோயேன். ஆனா கத்துற பலிதான் சகுனம் சொல்லு. இப்ப உனக்கு சகுனம் சரியில்லை, அத சொல்லதான் வந்தேன். மனச கல்லாக்கிக்க. நீ அந்த ஆதிராக்கு தேவையில்லடா. உன்னை வேண்டான அவன் முடிவு பண்ணிட்டாடா. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஆதிரா நடந்துக்கிறத வச்சுதான். ஆமா, நான் உன்னை பாத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவ உன்னை பார்க்க வந்தாளா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? எப்படி வருவா? இனி அந்த ஆதிரா உன்னை பார்க்கவே வரமாட்டான். ஏன்னா இப்ப அவ முழுசா அந்த கதிர் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்ப எந்த நேரமும் அந்த கதிரை விட்டு பிரியறதே இல்ல. ராத்திரி பகல்னு அவன் எப்ப கூப்பிட்டாலும் அந்த ஆதிரா துள்ளி குதிச்சு ஓடுறான். இனிமே அவ உனக்கு பொண்டாட்டியெல்லாம் இல்ல, அவ செத்துட்டான்னு தலை முழுகிடு. என்னடா திருமாரா? என்ன குரல் ஒசருது? கண்ணெல்லாம் துடிக்குது. உன் பொண்டாட்டிக்காக என்ன அடிக்க போறியா? அடிப்பா. அந்த சுபத்ரா ஆதிராவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்ன கண்ணத்துல அடிச்சா. இப்ப நீயும் என் கண்ணத்துல அடிச்சிரு. உன்னை பெத்த பாவத்துக்கு அதையும் நான் தாங்கிக்கிறேன். அடிடா அடி. சுபத்ரா அம்மா உங்களை அடிச்சாங்க? எதுக்கு? அந்த கதிரோட சுத்தாத, நம்ம திருமாறனதான் ஊரு கேவலமா பேசுன்னு சொன்னதுக்கு அந்த ஆதிரா சுபத்ரா விட்டு அடிக்க வச்சுட்டாடா. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா. அப்போ இவ எங்க சுத்தினாலும் நான் கேட்க கூடாது, எவன் கூட பழகுனாலும் நான் கண்டுக்க கூடாது, ஏன் தனியா போறேன்னு கேட்க கூடாது. இது என்ன குடும்பமா இல்ல கூத்தடிக்கிற மடமா? இனிமே கேசு கீசுன்னு சுத்துறத விட்டுட்டு வீட்டோட அடக்கமா இருந்து குழந்தைய பாத்துக்க, அது போதும். அது மட்டும் என்னால முடியாது அத்தை. ஏன்னா என் மகனுக்கு பொண்டாட்டியா அமைஞ்சவ ஒரு ஒழுக்கம் கெட்டவ. அகல்யா, அந்த ஆதிரா எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டாடா. எல்லாரும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நான் ஒருத்தி என்னடா பண்ண முடியும்? என்ன அடிச்சா கூட பரவாயில்லடா. ஆதிரா இனிமேலாவது திருந்துவான்னு பார்த்தேன். ஆனா அடுத்த நாளே அந்த வக்கீல பார்க்க கிளம்பிட்டாடா. நான் அவளை தடுத்து போகாதன்னு சொன்னேன். ஆனா என்ன ஆனா? சொல்லுமா, என்னமாச்சு? நான் போவேனான்னு சொன்னதுக்கு அவ திமிரா நான் அப்படிதான் போவேன்னு சொல்றாடா திருமாறன். நான் எவ்வளவோ போராடியும் நான் உங்களுக்காகலாம் என் வாழ்க்கையை தொலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாடா. என் நெஞ்ச வெடிச்சிருச்சுடா. பாவி, கட்டின புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டானா? அதுக்காக இப்படியா பச்சோந்தியா நேரம் ஆகுவாங்க? இல்லடா, இனிமே ஆதிராவை திருத்த முடியாதுடா. ஏன்னா அவ குடும்ப புத்தி அப்படி. அவ அம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆனவன களவாடிட்டு போனவ தானே. மக கொஞ்சம் வித்தியாசமா குடிச்சவன் கிடைச்ச உடனே கட்டினவன கழட்டி விட்டுட்டு போயிட்டா. பேய்க்கு பயந்து பிசாசு கிட்ட சிக்கின கதையா? சாரு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஆதிராவை கூட்டிட்டு வந்தா. இவ அவளுக்கே அக்காவா இருக்காடா. ஐயோ போதுண்டா சாமி. ஆதிரா கூட இனிமேல் மாரடிக்க முடியாதுடா. ஊருக்குள்ள நம்ம குடும்பத்துக்கு இருந்த மொத்த மரியாதையும் அவன் நாசம் பண்ண போறான். இங்க பாரு திருமாரா, ஆதிரா வாசப்படிய தாண்ட ஆரம்பிச்சுட்டான். இனிமே அந்த ஆதிராவுக்கு நீயும் குழந்தையும் முக்கியம் இல்லடா. இனிமே அவளை திருத்துறத விட நம்ம திருந்துறதாண்டா பெஸ்ட். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமே முடிவை நீதான் எடுக்கணும். நல்ல முடிவா எடுத்திருமாறா. எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீ யோசிக்காத. உனக்காகவும் உன் எதிர்காலத்துக்காகவும் யோசிடா. நான் வரேன்டா.
சாரு, அந்த ஆதிரா வளைந்த இடத்த அவ்வளோ சாதாரணமாலாம் கண்டுபிடிக்க முடியாது. இது நமக்கு பாதுகாப்பான இடம் தான். சாரு, இப்ப எதுக்கு பேசாம இருக்க? நம்ம ஒளிர இடம்லாம் அந்த ஆதிரா கண்டுபிடிச்சு நம்மள ஒளிக்க பாக்குறான். நீ என்னடானா இது பாதுகாப்பான இடம்ங்கற? இங்க மட்டும் அவ வரமாட்டான்னு என்ன நிச்சயம்? சாரு, இத்தனை நாள் அந்த ஆதரவால நம்மளை நெருங்க முடிஞ்சதா? அவ நம்ம கிட்ட தோத்து தானே இருந்தா. ஆனா இப்ப அவ ரொம்ப நெருங்கிட்டா. அதுக்கு காரணம் அந்த வக்கீல் கதிர். அவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். டெக்னிக்கலா அவன் நம்மளை சுத்து போட்டான். கொஞ்சம் ஏமாந்ததுன்னு நம்ம சிக்கியிருப்போம். இப்ப என்ன அகிலா பண்றது? இவ்ளோ கெடுபடி இருக்கும்போது நம்ம எப்படி வெளிநாட்டுக்கு தப்பிக்கிறது? அப்போ இந்த திட்டம் எல்லாம் காலிதானா? காலப்புற இந்த இருட்டு ரூம்ல தான் கிடக்குறதா? இதுக்கா இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த திருமணனை ஜெயிலுக்கு அமிச்சோம்? சாரு, கவலைப்படாத. நம்ம நிச்சயமா வெளிநாடு போயிடுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? என்ன சந்தேகம்? மதிய எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வக்கீல் கிருபாகரன் தான் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். அகிலன், ஒரு குட் நியூஸ். நாளைக்கு கோர்ட்ல மதியழகன் கேஸ் விசாரணைக்கு வருது. சார், உங்களுக்கு வேணா அது குட் நியூஸ் சார். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது பயமா இருக்கு. என்ன சார், மதியழகன் கேஸ்ல ஜெயிச்சு வெளியே வந்துருவான்னு பாக்குறீங்களா? கவலையே படாதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அப்புறம் போன தடவை இந்த தடவை ஆதிராவை ரொம்ப ஓவராகவே குழப்ப போறேன். ஏன்டா இந்த கேஸை ஓப்பன் பண்ணேன்னு அவளை அழ வச்சு காட்டுறேன் பாருங்க. சார், ஆமா சார், அதை எப்படியாச்சும் செஞ்சிருங்க. அந்த மதியழகன் வெளியே வரவே கூடாது சார். அந்த ஆதிரா புலம்பி சாகணும். அட, நாளைக்கு கோர்ட்ல என்னோட ஆர்குமெண்ட்டை பாருங்க. அந்த கதிர் தெரிச்சு ஓட போறான். சரிங்க சார், நாளைக்கு நான் கோர்ட்டுக்கு வந்துடுறேன். வாங்க. என்ன அகிலா? மதியழகன் கேஸ் நாளைக்கு ஹியரிங்னு வக்கீல் சொல்றாரு. அந்த ஆதிரா நம்மள வெளிநாடு போக விடாம பண்ணிட்டு அவ அப்பனே வெளியில எடுக்கலான்னு பாக்குறாளா? இது நடக்கவே கூடாது அகிலா. கவலை விடுச்சாரு, அதை வக்கீல் பார்த்துப்பாரு. ஆமா, ஏதோ சந்தேகம்னு சொன்னல, அது என்ன? இல்ல சாரு, நான் அவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தும் பாஸ்போர்ட் மேட்டர் எப்படி லீக் ஆயிருக்கும்? அந்த கதிர் எப்படி பாஸ்போர்ட் கவருக்குள்ள சிப்ப வச்சிருப்பான்? அப்போ யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஐயோ அகிலா, அவங்க ஸ்கெட்ச் போட்டாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம். அதை விட அகிலா, நம்ம இனி எப்படி ஃபாரின் போலான்னு மட்டும் யோசி. அப்படிலாம் விட முடியாது சாரு. கதிருக்கு உதவன அந்த கருப்பாட்டை கண்டுபிடிக்காம விட்டோம்னா நம்ம செய்ய போற பிளான் எல்லாமே லீக் ஆயிட்டே தான் இருக்கும். அப்புறம் அந்த ஆதிரா நம்மளை பிடிச்சிருவா. யார் இந்த கருப்பாடா இருக்கும்? எல்லாமே நல்லபடியா தான் போச்சுமா. ஆனா கடைசியில எல்லாமே தப்பாயிடுச்சேம்மா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாம்மா நம்ம துரத்துறதும் அந்த சாரு தப்பிக்கிறதுமா இருக்கு? எப்போதான் அவன் நம்ம கையில சிக்குவான்? எப்பமா அவரை நான் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வருவேன்? ஆதிரா, நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்கும். ஆனா என்ன, கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க வெளிநாடு தப்பிச்சுட்டா என்னம்மா பண்றது? அத நினைக்கவே எனக்கு பயமா இருக்குமா. நம்ம என்ன பிளான் போட்டாலும் அந்த அகிலன் சாரும் அத மோப்பம் பிடிச்சிடுறாங்களே. நான் அப்ப எப்படிமா அவங்கள பிடிக்கிறது? கதர் சார் தான் ஃபோன் பண்றாரு. பேச சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம் ஆதிரா, நாளைக்கு உங்க அப்பாவோட கேஸ் விசாரணைக்கு வருது. நீங்க சீக்கிரம் கோர்ட்டுக்கு வந்துருங்க. அப்படியா சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார், எங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்துடலாமா சார்? அது உங்க கையில தான் இருக்கு. அந்த வக்கீல் கிருபாகரன் உங்களை தான் டார்கெட் பண்ணுவாரு. உங்களை எப்படியாவது குழப்பி அதுல இருந்து கேஸ் திசை திருப்ப பாப்பாரு. நீங்க தான் உஷாரா. என்ன சார் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறாதரா, உண்மைதான் சொல்றேன். கிருபாகரன் ஆஜராகிறத பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அகிலன்
அவரை பேக் போனா இருந்து ஆப்ரேட் பண்றான். அவங்க உங்க அப்பா வெளியே விடக்கூடாதுன்னு குறியா இருப்பாங்க. அதுக்கு எந்த ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுப்பாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சரிங்க சார், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு சாரு அகிலனும் தப்பிச்சதை பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. நாளைக்கு ஹியரிங் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அந்த டைம்ல அவங்க எங்கேயாவது எஸ்கேப் ஆக பார்த்தா என்ன சார் பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லாதரா. ஏன்னா நம்ம துரத்துனதுல அவங்க எங்கேயாவது பயந்து ஒளிஞ்சிருப்பாங்க. வெளியே போனா பிடிச்சிருவாங்கன்னு 2 நாள் அமைதியா இருப்பாங்க. அதுக்குள்ள நாம அடுத்த பிளானை ரெடி பண்ணிடுவோம். ஓகே சார்.